சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய மாதத்திற்காக கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தினுடைய அந்த 2வது பகுதியை பாருங்க. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார் நம்மை பார்த்து, இனி தீங்கை காண மாட்டோம். இனி நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய எல்லைகளில் தீங்கை காணாதிருக்கிற ஒரு நல்ல நாட்களை இந்த மாதத்திலிருந்து நாம் பார்க்க துவங்குவோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். அப்போ எப்போ தீங்கை காணாதிருப்போம் அப்படிங்கிறதும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்களேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். ஆமென். இஸ்ரவேலுக்கு யார் தான் ராஜா தெரியுமா? ஆண்டவர் தான் ராஜா. எப்படி அவர் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அன்றைக்கு இருந்தாரோ அதே போல இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் யார் தான் ராஜா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ராஜா. அப்போ எப்போ நம்ம தீங்கை காணாமல் இருப்போம், எப்போ தீங்கையே காணாத நல்ல நாட்களை நாம் காண முடியும் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது, நம்முடைய ராஜாவாகிய கர்த்தர் நம் நடுவிலே இருக்கும்போது. ஆமென். அப்படி நம்முடைய ராஜாவாகிய கர்த்தர் நம் நடுவிலே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இருதயத்தில் உங்களுடைய சென்டர் என்ன? கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஆலயம் தான் நம்ம. அதில் சென்டராக இருக்கிறது என்னது? இருதயம். அந்த இருதயத்தில் கர்த்தராகிய ராஜாவானவர் என்ன செய்ய வேண்டுமாம்? இருக்க வேண்டுமாம். அவர் நடுவிலே இருக்கணும். அப்படி இருக்கும்போது இனி நீங்கள் தீங்கை காணாத நல்ல நாட்களை காண்பீர்கள் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். அப்போ ராஜா அப்படின்னு சொல்லும்போது ராஜாவுக்குன்னு ஒரு அத்தாரிட்டி இருக்குது, அப்படி தானே? ராஜா அப்படின்னு சொல்லும் போதே என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது ஆளுகை. அப்போ கர்த்தருடைய ஆளுகை உங்கள் இருதயத்துக்குள்ளாக, உங்கள் வாழ்க்கைக்குள்ளாக, உங்கள் குடும்பத்துக்குள்ளாக, உங்கள் குடும்பத்தின் எல்லைகளுக்குள்ளாக கடந்து வரும் பொழுது இனி நாம் தீங்கை காணாத நல்ல நாட்களை காண்பதற்காக அப்படியாய் நம்மை ஆளுகை செய்து ஆசிர்வதித்து பராமரித்து நடத்துகிற நம்முடைய ராஜா என்ன செய்வார்? நடத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அப்போ யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு பிரைம் மினிஸ்டர் உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. உங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டா நீங்கள் அந்த பிரைம் மினிஸ்டர் உங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாருங்கிறதுக்காக நீங்கள் அந்த வீட்டை எவ்வளோ தூரம் நம்ம பார்த்து பார்த்து ஆயத்தப்படுத்துவோம், அப்படிதானே? ஒரு பெரிய ஆயத்தமே நம்ம செய்வோம், ஒரு பெரிய விருந்து செய்வோம், ஒரு பெரிய காரியங்களை நம்ம அந்த பிரைம் மினிஸ்டர் வர்றதுக்காக நாம் ஆயத்தப்படுத்துவோம், அப்படித்தானே? அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர். அப்போ இன்னைக்கு நமக்கு ராஜாவாக இருக்கிறார். அப்படி ராஜாவாகிய கர்த்தர் நம் நடுவில் வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இன்னொரு காரியத்தையும் தேவன் சொல்லியிருக்கிறார் பாருங்க. 14ஆம் வசனத்தில், சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரை ஆர்ப்பரியுங்கள். இதுதான் ஆயத்தம். எப்படி நீங்கள் ஒரு பிரைம் மினிஸ்டர் வருவதற்கு உங்கள் வீடை நீங்கள் ஆயத்தப்படுத்துகிறீர்களோ, எல்லாம் புதுசாக வாங்கி போட்டு உங்களால் முடிந்த அளவுக்கு பெஸ்ட்டாக எப்படி காண்பிக்க முடியுமோ அப்படியாய் நீங்கள் ஆயத்தப்படுத்துறீங்க இல்லையா? அதே போல தான் நம்முடைய ஆண்டவர் நம் மத்தியில் வந்து இனி நாம் தீங்கை காணாத நல்ல நாட்களை காண வேண்டுமானால் அதற்கு ஒரு ஆயத்தம் தேவைப்படுகிறது. ராஜாவாகிய கர்த்தர் ராஜாவா உங்கள் சிங்காசனத்தில் அமரணும்னா, உங்கள் இருதயமாகிய சிங்காசனத்தில் அமர வேண்டுமானால் அதுக்கு ஒரு ஆயத்தம் தேவைப்படுகிறது. அந்த ஆயத்தம் தான் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, அவரை நீங்கள் ஆர்ப்பரித்து பாட துவங்குங்கள். உங்கள் சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நீங்கள் அவரை ஆர்ப்பரித்து பாட துவங்கும் போது இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர், உங்களுடைய என்னுடைய ராஜாவாகிய கர்த்தர் என்ன செய்வார்? இறங்கி வருவார். ஏன்னா நீங்கள் பாட பாட என்ன செய்கிறீங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது அவருக்கு சிங்காசனம் போடுறீங்க, அவரை வரவேற்கிறீங்க. நீங்கள் வாங்க வாங்கன்னு சொல்லி எப்படி நம்ம ஒருத்தரை வரவேற்போமோ அதே போல் நாம் பாடுகிற பாடல், அவரை துதித்து பாடுவது, அவரை புகழ்ந்து பாடுவது, அவரை மகிமைப்படுத்தி பாடுவது, அவருடைய வல்லமையை பாடுவது, கம்பீரித்து பாடுவது, இதெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்மாஸ்பியரே மாற்றுகிறது. அட்மாஸ்பியரே அழகாக மாற்றி சிங்காசனத்தை போட வைக்கிறது. அப்படியாய் நீங்கள் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற உங்கள் பாட்டுகளினாலும் உங்கள் துதியினாலும் உங்கள் ஆராதனையினாலும் நீங்கள் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த சிங்காசனத்தில் உங்களுடைய என்னுடைய ராஜாவாகிய கர்த்தர் என்ன செய்வார்? உள்ளுக்குள்ளே கடந்து
கடந்து வருவார், வந்து இந்த சிங்காசனத்திலே அமருவார். ஆமென். நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூறு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். எதற்காக மகிழ்ந்து உங்களை களிகூற சொல்லுகிறார் தெரியுமா? உங்களுக்காக அவர் பெரிய காரியத்தை சிங்காசனத்தில் அமர்ந்து செய்ய போகிறார். அதற்காக தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எதற்கும் பயப்படாத, எதற்கும் கலங்காத, இந்த காரியங்கள் என்னவாய் முடியும் என்று யோசிக்க வேண்டாம், குழம்ப வேண்டாம். ஏன்னா நீ பாடிக்கொண்டிருப்பது என்னைய பாடுற, என்னைய துதிக்கிற, நான் என்ன செய்கிறேன், உன் நடுவில் வந்துட்டேன், இனி நீ தீங்கை காணப்போவதே இல்லை அப்படின்னு அந்த ஜனங்களுக்கு எப்படி அன்றைக்கு வாக்கு கொடுத்தாரோ, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை இந்த மாதத்தில் எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அதனால இனி தீங்கை காணாத நல்ல நாட்களை நீங்கள் இந்த மாதத்திலிருந்து காணப்போகிறீர்கள். அப்படி காணுவதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க நடுவில் நான் வரணும்ப்பா, உன் இருதயத்துல நான் வரணும், உன் இருதயத்துல நான் சிங்காசனம் போடணும், நான் ஆளுகை செய்யணும், நான் உன்னை ஆசிர்வதிக்க விரும்புகிறேன். அதற்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் உன் சூழ்நிலைகளை பார்க்காம, உன்னுடைய பிரச்சனைகளை பார்க்காம, போராட்டங்களை பார்க்காம, இந்த காரியங்கள் என்னவாய் முடியும் என்று யோசிக்காம குழம்பாம கம்பீரித்து பாடு என்று உங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு அந்த ஆயத்தத்துக்கான ஆலோசனையை சொல்லி தருகிறார். இப்படியாய் நீங்க அந்த ராஜாவானவர் வருவதற்கு ஆயத்தங்களை செய்யும் பொழுது கர்த்தராகிய ராஜா உங்கள் நடுவிலே வருவார், உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார், உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துவார். இனி தீங்கை காணாத அமைதியான போராட்டம் இல்லாத சமாதானமான நல்ல நாட்களை நீங்கள் காணவே காண்பீர்கள் என்று கர்த்தர் இந்த மாதத்துல உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த செப்பனியா 3:15 தகப்பனே, பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறதின்படியே பிள்ளைகளுடைய ஆக்கினைகளை அகற்றி சத்துருக்களை விலக்கி போட்டு இஸ்ரவேலின் தேவனாகிய ராஜாவாகிய கர்த்தர் ஆண்டவரே எங்கள் மத்தியில வந்து எங்கள் இருதயத்தில் சிங்காசனம் போட்டு இனி நாங்கள் தீங்கை காணாத நல்ல நாட்களை காணத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர்களை ஆசிர்வதித்து நடத்துவீராக. உமை மனதார நாங்கள் துதித்து மகிழ்ந்து கலிகூற தேவனாகிய கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை கொடுப்பீராக. ஆண்டவரே, தீங்காய் காணப்படுகிற எல்லா சூழ்நிலைகளிலையும் தேவன் ஆண்டவரே காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவீராக. எல்லா கவலைகள், போராட்டங்கள், எல்லா பிரச்சனைகளையும் தேவன் இந்த மாதத்துல முடிவுக்கு கொண்டு வந்து இனி தீங்கை காணாதிருப்பாய் என்ற வாக்கின்படி இனி தீங்கை காணாத நல்ல நாட்களை பிள்ளைகளை காண பண்ணி ஆசிர்வதிப்பீராக. இயேசுவின் வல்ல நாமத்தில் செபித்து இந்த மாதத்தை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த மாதத்திலையும் கூட இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.